ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மிதிலையில் ஜனகரின் அரண்மனையில் பிரதான புரோகிதராக இருக்கும் சதானந்தர், அதாவது அகல்யா மற்றும் கௌதமரின் மகனான சதானந்தர் விஸ்வாமித்திரரை பற்றி கூறுகிறார். அவர் பிரம்ம ரிஷியாக மாறியது பற்றியும் கூறுகிறார். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் ஜனகர். இதற்கு விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமரை பற்றியும் லக்ஷ்மணரை பற்றியும் கூறுகிறார். அவர் தசரதரின் புத்திரர்கள் என்றும் வசிஷ்டரின் மாணவர்கள் என்றும் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அகல்யாவிற்கு சாப விமோசனம் ஸ்ரீராமர் அளித்தார் என்றும் கூறுகிறார். இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு ஜனகர் இவர்களையும் யாகத்தில் பங்கு கொள்ளுமாறு கூறுகிறார். அந்த யாகம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது இன்னும் முடிவடையவில்லை. இவர்களும் அந்த யாகத்தில் பங்கு கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் சிவதனுசை பற்றி விஸ்வாமித்திரர் கேட்கிறார். அவர் கூறுகிறார் விஸ்வாமித்திரர் ஜனகரிடம், நான் சிவதனுஷை ஸ்ரீராமருக்கு காட்ட வேண்டும் என்று கூறுகிறார். உடனே அப்பொழுது ஜனகர் சிவதனுசு பற்றி கூறுகிறார். ஜனகனின் முன்னோரான நிமி என்பவருக்கு அந்த சிவதனுசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு இவர்களுக்கு கிடைத்தது என்றால், அந்த சிவதனுசானது தக்ஷ யாகத்தின் போது அந்த தக்ஷன் சிவபெருமானை விட்டு மற்றவர்களை அழைத்து யாகம் செய்கிறார். அந்த கோபத்தினால் அவர்களை எல்லாம் அழிப்பதற்காக சிவபெருமான் உபயோகித்த தனுசு தான் அந்த சிவதனுசு. அது பிறகு ஜமத்தகினி மூலமாக பரசுராமர் மூலமாக வந்து இவருடைய முன்னோர் ஜனகரின் முன்னோரான நிமி என்னும் அரசருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இவர்கள் வழி வழியாக அந்த சிவதனுசை வழிபட்டு கொண்டு வருகின்றனர். சிவதனுசிற்கு பூஜைகள் எல்லாம் தினம்தோறும் பூஜைகள் எல்லாம் செய்வித்து கொண்டு வருகின்றனர். அந்த சிவதனுசை விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமருக்கு காட்டுகிறார். ஏனென்றால் அந்த தனுர்வித்தையில் ஸ்ரீராமர் மிகவும் உயர்ந்து விளங்குகிறார். அவருக்கு இந்த சிவதனுசை பற்றியும் கூற வேண்டும் என்பதற்காகவே சிவதனுஷ் காண்பிப்பதற்காக அவர் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இவர்களுக்கு ஜனகரும் சிவதனுஷை பார்க்கலாம் என்று கூறுகிறார். அந்த சிவதனுஷானது மிகவும் பெரிய தனுஷாக இருக்கிறது. அதை பலரும் ஒரு வண்டியில் வைத்து தள்ளி கொண்டு வந்து இவர் முன் நிறுத்துகிறார்கள். இந்த சிவதனுஷிற்கு மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஜனகர் ஒரு முறை சீதா சிறு வயதாக இருக்கும் பொழுது அவள் ஏதோ விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு கையிலேயே அந்த சிவதனுஷை நகர்த்தி விட்டு அவள் விளையாடி கொண்டிருக்கிறார். அதை கண்டவுடன் ஜனகரானவர் நினைத்து கொள்கிறார், இந்த சிவதனுஷை எடுத்து யார் அதில் அம்பு பூட்டி எய்கிறார்களோ அவர்களுக்கே தன் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஜனகர் முடிவு செய்கிறார். ஆனால் தனுசானது மிகவும் பெரிய தனுசு அல்லவா, அதை நிறைய பேர் சேர்ந்து அதை எடுத்து வந்து சபையில் வைக்கிறார்கள். இதற்கு முன்பே பல இளவரசர்களும் வந்து அந்த சிவதனுசை அம்பு பூட்டி எய்வதற்காக முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் தோற்றுவிட்டிருக்கின்றனர். அதனால் சீதையை அவர்கள் யாருக்கும் ஜனகர் மணமுடிக்க விருப்பமில்லை. அதனால் அவர் ஜனகர் நிறைய எதிரிகளை சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஸ்ரீராமர் முன்பாக அந்த சிவதனுசு வந்தது. பிறகு விஸ்வாமித்திரர் கூறுகிறார், குழந்தை ஸ்ரீராமா அதை சென்று பார் என்று. இவரும் அதை சென்று பார்க்கிறார். அதை எடுத்து அம்புகளை பூட்டி அதை எய்து பார்க்கும் பொழுது அந்த சிவதனுசானது உடைந்து விடுகிறது. பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சீதா ஸ்ரீராமர் திருமணத்தை பற்றி மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.